ஹலோ, கேக்குதாடா? Yes. ஸோ ஸோ இன்கம் சைட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஓகேவா. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 5000 ஓகேவா. தென் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்து லைக் 2016 டு 2017 கம்பெனி இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு ஓகேவா. ஸோ அது வந்து லைக் 600 ஓகேவா. ஸோ மொத்தமா எவ்வளோ லைக் 5600 ஓகேவா. தென் கலெக்ஷன் நம்ம வந்து லைக் ஸ்பெஷல் டின்னருக்கு கலெக்ஷன் ட்ரெஸ் அது வந்து 2000 ஓகேவா. ஸோ டோட்டலா லைபிலிட்டி சைடு வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 7600 வரும் ஓகேவா. எக்ஸ்பென்ஸ் சைடு எவ்வளவு வரும் அப்படின்னா 3100 வரும் லைக் 700 பிளஸ் 1500 பிளஸ் 900 ஓகேவா. ஸோ எவ்வளவு வரும்னா 3100 வரும். ஸோ 7600ல இருந்து 3100 மைனஸ் பண்ணினா 4500 ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு உங்களுக்கு வந்து இன்கம் தான் அதிகமா இருக்கு. ஸோ விச் இஸ் சர்ப்ளஸ் ஓகேவா. ஸோ இதுதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. ஓகே. ஸோ மதுமிதா சவின் ஃபைன் தானே? Yes, ma'am. ஓகேடா. ஸோ தென் ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் போடுறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி சைட்ல பார்க்கலாம். ஸோ லைபிலிட்டி சைடு என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் ஃபண்ட் என்ன? 23,000 ஓகேவா. தென் வந்து சர்ப்ளஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஓகேவா. சர்ப்ளஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எந்த பாயிண்டோட ரிலேட் ஆகும் அப்படின்னா லைக் இங்க மேல இங்க மேல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு. ஸோ ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கேபிட்டல் ஃபண்ட் இஸ் ஆல்சோ a general fund or accumulated fund is taken to the liability side surplus இந்த ஸோ இது கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு இங்க ரிலேட் ஆகுறது ஓகேவா. ஸோ இதே சர்ப்ளஸா இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணீங்க. இதே டெபிசிட் உங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து டெபிசிட்டா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவீங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து லைக் 23,000 பிளஸ் 4500 ஸோ 27,500. ஸோ லீகசி 6,000. ஸோ லீகசி எங்க கொடுத்துருக்காங்க? ஸோ லீகசி வந்து 6,000. ஸோ லீகசிங்கிறது இஸ் கைண்ட் ஆஃப் லைக் என்ன சொல்றது லைக் ஸ்பெஷல் ஃபண்ட் தான் சொல்லுவோம். ஸோ அதை நம்ம என்ன பண்றோம்? 6,000 வந்து லைக் லைபிலிட்டி சைடு வந்து நம்ம ஆட் பண்றோம் ஓகேவா. அசட் சைட்ல வந்து ஃபர்னிச்சர் ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர் ஆக்சுவல் ஃபர்னிச்சர் வந்து 7,000 கரெக்டா. அந்த அடிஷன் வந்து 7,000. ஓகே ஓகே. ஸோ டோட்டலா அதாவது ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2016 போது உன்னோட ஃபர்னிச்சர் வந்து நம்ம எவ்வளவு வாங்கிருக்கோம்? 12,000 வாங்கிருக்கோம். ஸோ அதாவது ஓவரால் ஃபர்னிச்சர் ஓகேவா. ஸோ ஏன் அடிஷன் ஃபர்னிச்சர் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க 7,000 எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் த இயர் அதாவது நீ வந்து லைக் ஒரு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ங்கிறது அட் எண்ட் ஆஃப் த இயர் தானே. ஸோ இப்போ 2017 போது எகெயின் நம்ம என்ன பண்ணிருக்கோம் லைக் ஒரு ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபார் போத் ஆஃப் 7,000 ஓகேவா. ஸோ அதனாலதான் அவங்க வந்து 12,000 பிளஸ் லைக் அந்த ஒரிஜினல் ஃபர்னிச்சர் வந்து அந்த அடிஷனல் பர்ச்சேஸ் பண்ணதையும் லைக் ஆட் பண்ணிருக்காங்க ஓகேவா. 7,000 which is 19,000 ஓகேவா. ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலோட ஸ்டாக் வந்து லைக் அந்த க்ளோசிங் ஸ்டாக் அது வந்து லைக் 100 ஓகேவா. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016 டு 17. ஸோ அது வந்து 600 ஓகேவா. தென் கேஷ் அட் பேங்க் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ டோட்டலா 33,500 33,500 வரும். ஸோ இதுல வந்து பேலன்ஸ். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. ஓகே. No, மதுமிதா ma'am. சபி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் ஒன்ஸ் நீங்க பாக்குறீங்களா இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ஸோ நெக்ஸ்ட் சம்ஸ் ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் நானே எடுக்கிறேன். ஸோ 20 லைக் நெக்ஸ்ட் வேணா நீங்க பாருங்க. இல்லடா. ஸோ நீங்க இந்த சம் நீங்களே பாருங்க பார்ப்போம். லைக் நான் இப்போ எடுத்த 17 சம் வச்சு லைக் 18 சம் நீங்களே ஒன்ஸ் ரெஃபர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 19 சம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் லைக் 10 மினிட்ஸ் டைம் தரேன். ஸோ அதுக்குள்ள லைக் பாருங்க பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ரெசிப்ஷன் பேமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ நீங்க அதை வச்சு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பேலன்ஸ் ஷீட் போடணும். சேம் லைக் 17 சம் தான். ஸோ பார்த்து சொல்லுங்க.
சோ லைக் மதுமிதா பிரமிதா சபீன் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த சம்ல? மதுமிதா பிரமிதா கேக்குதா நான் பேசுறது? மதுமிதா லைக் பிரமிதா கேக்குதா இல்லையா? Yes, ma'am. அப்ப ரெஸ்பாண்ட் பண்ணல, கேக்குது. ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. மேம் இப்போதான் மேம் கேக்குது. கொஞ்சம் கட் ஆயிடுச்சு வாய்ஸ் வந்து. சோ புரியுதா லைக் சம்ம? மேம் Yes, ma'am. சப்ஸ்கிரிப்ஷன் டவுட் வருது மேம். சப்ஸ்கிரிப்ஷன் என்ன டவுட்? மேம் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து 12,500 1000 வந்து ஆட் பண்ணி 13,500 கொண்டு வந்திருக்காங்க மேம். அதாவது என்னன்னா சோ சப்ஸ்கிரிப்ஷன் அந்த 12,500 அந்த லைக் என்னது உனக்கு லைக் அந்த ரிசப்ஷன் அக்கௌண்ட் கொடுத்துருக்கதே உனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் நீ எப்படி கால்குலேட் பண்ற அப்படின்னா மொத்தமா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் இங்க பாரு கொஸ்டின்ல ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க என்னன்னா there are 450 members each paying annual subscription 50 சாரி 30. ஓகேவா? ஸோ அப்போ 450 மெம்பர்ஸ் இருக்காங்க ஈச் வந்து 30 வந்து பே பண்றாங்க. ஓகேவா? அப்போ 450 × 30. ஓகேவா? அப்போ 450 × 30னா மொத்தமா உனக்கு வந்து 13,500 சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. கரெக்டா? ஆனா உனக்கு எவ்வளவுதான் வந்திருக்கு? 12,500 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ 13,500 வந்து 12,500 மைனஸ் பண்ணா 1000. அந்த 1000 தான் அங்க அவுட்ஸ்டாண்டிங். அதாவது 1000 வந்து உனக்கு இன்னும் ரிசீவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து அவங்க அங்க அவுட்ஸ்டாண்டிங்கா ஆட் பண்ணி காமிச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? எஸ் மேம், தட் மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன 1000 மட்டும் கேரி பண்ணிருக்கோம். 1000 ஏன்னா உனக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது மொத்தமா உனக்கு 12,000 மொத்தமா வந்து உனக்கு 13,500. நீ அது கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ரிசப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்ல உனக்கு எவ்வளவு இருக்கு? 12,500. ஓகேவா? ஆனா ஆனா உனக்கு ஸ்டில் வந்து 1000 வந்து வரணும். ஸோ அதனாலதான் அந்த அவுட்ஸ்டாண்டிங்க வந்து நான் சொன்னேன்ல, ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், ஏதாவது ப்ரீபெய்ட் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் தான் அவங்க அங்க ஆட் பண்ணி காமிச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? மேம் ஓகே மேம், தட் மீன்ஸ் டோட்டல் அமௌண்ட் போடாம அவுட்ஸ்டாண்டிங் மீன்ஸ் அது மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணணும் மேம். அது மட்டும் மென்ஷன் பண்ண. டோட்டல் அமௌண்ட் போடக்கூடாது. டோட்டல் அமௌண்ட் எப்படி போடுவேன்? 13,500ங்கிறது நீ போடக்கூடாது. 12 ஆக்சுவலா உனக்கு எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்கு, இன்னி எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணினா 12,500 + 1000 எவ்வளோ? 13,500. அப்ப அந்த டோட்டல் வந்துருது இல்லங்க. அது எப்படி வந்துச்சு? அது வந்து ஆக்சுவலா இவ்வளவு வந்திருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் இவ்வளவு வந்திருக்கு, நீ அங்க ஸ்பிளிட் அப் பண்ணி காமிச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகே மேம். மேம் அப்புறமாட்டி ஸ்டேஷனரி எங்க மேம் 500 என்ன போட்டிருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டுக்கு? ஸ்டேஷனரியா? ஸ்டேஷனரி வந்து கொஸ்டின்ல வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2,400 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த 300 தானே எப்படி வந்துச்சுன்னு கேக்குற? மேம் இல்ல மேம், பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி 500 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் அது. மொத்தமா உனக்கு ஸ்டேஷனரி வந்து 2,400. ஓகேவா? ஸ்டேஷனரியோட ஸ்டாக் அதாவது க்ளோசிங் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 31 மார்ச் 2018. அப்ப 31 மார்ச் 2018னா 2018ஓட க்ளோசிங் தான் உனக்கு 1 ஏப்ரல் 2019ஓட லைக் ஓப்பனிங். கரெக்டா? புரிஞ்சுதா? அதுதான் அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்கும். எஸ் மேம். அப்போ சோ அப்ப என்ன அது வந்து லைக் உனக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? சோ அப்ப அந்த 300 வந்து ஆட் பண்ணிக்கலாம். விச் மீன் உன்னோட ஓவரால் ஸ்டேஷனரியில இருந்து 2,400ல இருந்து 300 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2,700 வருமா? க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். ஸோ மைனஸ் பண்ணினா உனக்கு ஓவராலா எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வந்து காமிச்சிடும். அதுதான் அந்த 2,200. புரிஞ்சுதா? ஓகே மேம். மேம் பேலன்ஸ் ஷீட்ல அதான் 500 கொடுத்துருக்காங்க மேம். பேலன்ஸ் ஷீட்ல 500 கொடுத்துருக்காங்க மேம். பேலன்ஸ் அது ஷீட்ல ஒன்லி கொஸ்டின் இருக்கு பாரு. 500 செகண்ட் பாயிண்ட் லிசன் பண்ணு. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அந்த 500 தான் அங்க வருது. ஓகே மேம். சோ மதுமிதா உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்?
எஸ் மேம். அந்த 500 முன்னாடி 1000 எப்படி மேம் வந்தது? புரியல என்னது? அந்த 500 இருக்குல்ல மேம் பேலன்ஸ் ஆமா ஷீட்ல, அதுக்கு ஆமா. முன்னாடி அந்த 1000 எப்படி மேம் வந்தது? 500 முன்னாடி 1000 எப்படி? எந்த 1000 கேக்குற? எந்த 1000 கேக்குற? லைக் புரியல. 2000 அங்க இருக்கு, பேலன்ஸ் ஷீட்ல தானே நீ கேக்குற? எஸ் மேம். அந்த அசெட் சைடுல பேலன்ஸ் மேம். பேலன்ஸ் ஷீட். ஓகே. அது வந்து அரியர்ஸ் தான். சப்ஸ்கிரிப்ஷன் அரியர்ஸ். அரியர்ஸ்னா என்ன? அவுட்ஸ்டாண்டிங் தானே. அதுதான் வந்து அவங்க 1000 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல இல்லையே மேம். கொஸ்டின் இல்லைனாலும் நீ அவுட்ஸ்டாண்டிங் இங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போட்டிருக்க பாரு 1000. எஸ் மேம், அதுதான் அதுதான் அங்க அங்க காட்டுமா மேம்? ஃபார்வர்ட் ஆகுது. ஓகே அதுதான் மேம். அங்க ஃபார்வர்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஓகே மேம். சோ ஸ்டாக் ஆஃப் பிரமிதா, நீ கேட்டது வந்து ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரிங்கிறது க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து 500 தானே. ஸோ அதனாலதான் அங்க வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? மேம் ஸ்டேஷனரி லாஜிக் மட்டும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டபிளா இருக்கு மேம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ரெண்டு லைக் ஸ்டேஷனரி வந்து உனக்கு ரெண்டு இடத்துல வருது கரெக்டா. ஒன்னு வந்து எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம்ல வருது, இன்னொன்னு வந்து பேலன்ஸ் ஷீட்ல வருது. ஓகேவா? சோ இங்க பாரு, நல்லா லிசன் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து பார்த்துக்கோ. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வந்து உனக்கு வந்து ஸ்டேஷனரி வந்து வருது கரெக்டா. ஸோ ஸ்டேஷனரி 2400. ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது இங்க உனக்கு கொடுத்துருக்காங்க 300. ஓகேவா? ஸோ சாரி, இங்க வந்து 300 கொடுத்துருக்காங்க. அந்த 300 நீங்க ஓப்பனிங் ஸ்டாக்கா கன்சிடர் பண்றது. ஓகேவா? தென் அப்போ 2400 பிளஸ் 300 வந்து 2700. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க க்ளோசிங் ஸ்டாக் வந்து 500 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 500 ஆட் பண்றேன். 500 ஆட் பண்ணினா எவ்வளவு வரும்? 2200. ஓகே சாரி, லைக் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் பண்றேன். ஸோ மைனஸ் பண்ணினா 2200. ஓகேவா? இது வந்து இதோட அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதோட உனக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல அந்த ஸ்டேஷனரிக்கான கால்குலேஷன் ஓவர். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்ல வந்து சாரி, பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்றோம் அப்படின்னா, லைக் பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வருவோம். பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடு வந்து கொண்டு வருவோம். ஏன்னா அந்த வருஷத்தோட க்ளோசிங்கா இருக்கிறது ஸ்டாக்கோ இல்ல கூட்ஸோ, அது வந்து இது கைண்ட் ஆஃப் அசெட். கரெக்டா? சோ அதனாலதான் அது அசெட் சைடு கொண்டு வரும். சோ அங்க ஏன் 500 மட்டும் கொண்டு வரோம்னா, உன்னோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 500 தான். சோ அதனாலதான் அந்த 500 நீ அங்க கொண்டு வர. இப்ப புரியுதா? மேம் இப்போ கிளியர் மேம். இப்போ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் வந்து 2400, ஓப்பனிங்கை வந்து ப்ளஸ் பண்றோம் மேம். க்ளோசிங்கை வந்து மைனஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன மேம்? அப்பதானே உனக்கு ஓவரால் ஸ்டேஷனரி லைக் ஓவராலா எவ்வளவுங்கிறது கிடைக்கும். இப்போ 2400 வந்து ஸ்டேஷனரி அப்படின்னா, அவ்வளவு ஸ்டேஷனரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, உன்னோட ஓப்பனிங் ஸ்டேஷனரி என்னவா இருக்கு? லைக் 300 இருந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேஷனரி ஓப்பனிங் ஸ்டேஷனரி, அப்ப ரெண்டையும் லைக் ரெண்டையும் நீ ஆட் பண்ற. கரெக்டா? ஓப்பனிங் ஸ்டாக்ங்கிறது உங்க கையில இருந்தது கரெக்டா. சோ அப்ப அதையும் அந்த ஸ்டேஷனரியும் நீ ரெண்டையும் வந்து என்ன பண்ற? லைக் ஆட் பண்ற. ஆட் பண்ணினா ஒரு 2700 வருது. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது உங்க கையில இருக்கிறது. சோ அதை மைனஸ் பண்ணினா ஆக்சுவலா நமக்கு எவ்வளவு வந்து கன்சியூம் ஆயிருக்குங்கிறது தெரியும். கரெக்டா? அதுதான் அதை நம்ம வந்து போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? எஸ் மேம். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, லைக் இப்போ வந்து இப்போ 2000, இப்போ நீ பர்ச்சேஸ் பண்ணது இவ்வளோ, உன்னோட ஓப்பனிங் ஸ்டாக் இவ்வளோ. ஸோ இது ரெண்டையும் நீ கண்டுபிடி லைக் இது ரெண்டையும் நீ வச்சுக்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து இப்போ 500 நீ மைனஸ் பண்ணினாதான் நீ எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்க அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் இந்த கான்செப்ட். புரிஞ்சுதா? கன்சியூம்டு தான் அது. எஸ். இப்போ புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகேடா. ஸோ மதுமிதா, உனக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அந்த சம்ல? நோ மேம். ஓகே சபின், லைக் சபின் என்னாச்சு, உனக்கு புரியுதா? எஸ் மேம், புரியுது மேம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நெக்ஸ்ட் சேம் அதே தான். லைக் நெக்ஸ்ட் வந்து ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா லைக் அந்த நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல. ஸோ கேபிட்டல் ஃபண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது, அதுதான் வந்து நெக்ஸ்ட் சம்மும் பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிச்சு டைரக்டா வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து போயிடும். ஓகேவா? இன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும்.
இதோட எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நாளைக்கு பார்த்துட்டு வரீங்களா? லைக் சாரி 17 18 ஓகேவா? இனி வந்து ரெண்டே சம் தான் இருக்கு, 19 20 21. அது மூணுமே சிமிலர் தான். பார்த்துட்டு வரீங்களா நாளைக்கு? எஸ் மேம். நாளைக்கு 6:30 to 8:30 டைம் ஃபைன் தானே? ஸோ இங்க பாருங்க, லைக் ஒரு விஷயம் நான் என்ன கிளியரா சொல்றேன் அப்படின்னா, ஸோ கிளாஸஸ் வந்து நீங்க தான் லைக் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஃபீஸ் கட்டி நீங்க தான் லைக் ஜாயின் பண்றீங்க கரெக்டா? ஸோ உங்க டைமிங் கேட்டு தான் நாங்க வந்து லைக் கிளாஸஸ் டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ இப்போ இன்னைக்கு மதுமிதா வந்து இல்ல மேம் நான் ஆல்ரெடி நான் என்ன டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் 6:30 to 8:30 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். மதுமிதா என்ன சொன்னா, மேம் எனக்கு அனதர் டியூஷன் இருக்கு ஸோ அப்படின்னு சொன்னா. ஸோ நான் என்ன பண்ணேன், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்காக அந்த கிளாஸ் லேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், எகெயின் டைமிங் வந்து 9 to 10 ஈவன் கன்வீனியன்டா இல்லைனாலும் எனக்கு கன்வீனியன்ட் இல்லைனாலும் உங்க கன்வீனியன்ட்காக தான் இந்த 9 to 10 அப்படிங்கறது நான் ஃபிக்ஸ் பண்றேன் கரெக்டா? சோ அப்போ உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நமக்கு கமிட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கிளாஸ் அந்த அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியாவது உங்களுக்கு தெரியும்ல நம்மளால அட்டென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியும்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரையரா நீங்க உங்க குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணணும் கரெக்டா? இப்ப நான் வந்து கிளாஸ் இருக்கு இல்லைங்கிறது நான் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு இட்ஸ் நாட் அ குட் கரெக்டா? அதே மாதிரிதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்க அந்த கிளாஸ்க்கு வரீங்க வரல அப்படிங்கிறது வந்து ஆஹ், ஒரு விஷயம் குரூப்ல கேட்கிறோம் அப்படின்னா அக்னாலேஜ் பண்ணணும். நேற்று வந்து லைக் பிரமதா மதுமிதா மட்டும் அக்னாலேஜ் பண்ணணும், சபீனும் தீரனும் அக்னாலேஜ் பண்ணல. அப்ப எனக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு அந்த டைமிங் ஓகேவா ஓகே இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு தீரன் கால் பண்ணி கேட்டா இஸ் நாட் அவைலபிள் கரெக்டா? ஸோ அப்ப இதுக்காக நான் மறுபடியும் என்ன பண்ணுவோம், மறுபடியும் நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்ததுல வந்து நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் கரெக்டா? ஸோ இது வந்து நான் வந்து காமனா தான் சொல்றேன். ஸோ யாரையும் பர்டிகுலரா மீன் பண்ணி சொல்லல. பட் ஸ்டில் நீங்க ஃபீஸ் பே பண்ணி நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு தான் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அதனால வைக்கிற கிளாஸ் ஈவன் நான் லைக் என்ன சொல்றது, நான் லீவ் எடுத்தாலுமே அதோட காம்பன்சேட் என்ன பண்றேன் அதையும் நான் எடுக்கிறேன். ஸோ அதனால கிளாஸ் ஸ்கிப் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க புரிஞ்சுதா? அதே மாதிரி ஜாயின் பண்றதும் ஆன் டைம் வந்து ஜாயின் பண்ணுங்க ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பிரமதா லைக் மதுமிதா ஜாயின் பண்ணிடுங்க. சபின் இனிமே கொஞ்சம் வந்து லைக் என்ன சொல்றது ப்ரையரா ஜாயின் பண்ண அந்த டைம் தான் இந்த டைம் லைக் லைன் ஓப்பன் பண்ண முடியே ஜாயின் பண்ணிடும் ஓகேவா? ஸோ நம்ம கால் பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி வச்சுக்காங்க ஓகேவா? ஓகே மேம். ஸோ ஸோ மேம் அவ்வளோதாண்டா லைக் நாளைக்கு டைமிங் மட்டும் half an hour கொஞ்சம் அப்புறம் வச்சுக்கலாம் மேம் 7 o'clock. 7 to 9 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஓகே மேம். ஓகே. சபின் உனக்கு அந்த டைம் ஃபைன் தானே 7 to 9? ஓகே மேம். ஸோ அதே மாதிரி லைக் நெட்வொர்க் இஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே ரீஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க சரியா? ஏன்னா வந்து லைக் நெட்வொர்க் இஷ்யூனா அப்படியே கிளாஸ்ல இருந்து லெஃப்ட் ஆயிடக்கூடாது. சரி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு 10 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் அன் இஷ்யூ ஓகே சரி ஓகே. நம்ம அந்த 5 to 10 மினிட்ஸ் வந்து நான் உங்களை ரெஃபர் தான் பண்ண சொல்லுவேன். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஹாஃப் அன் ஹவர் இருக்கு இல்ல இனிமே நமக்கு கிளாஸ் இருக்கு அப்படிங்கும் போது இந்த ஹாஃப் அன் ஹவர் நீங்க வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுவும் இட்ஸ் நாட் அ குட் ஓகேவா? ஸோ எகெயின் ட்ரை பண்ற ஜாயின் பண்ற ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் நான் முந்தின நாள் எடுத்த கிளாஸை வந்து ரெஃபர் பண்ணிட்டாவது வாங்க ஓகேவா? ஸோ நான் வந்து நீங்க ஒரு ரெக்கார்டிங்ஸ் கேட்கறதும் ஃபைன் தான். பட் ஸ்டில் நான் எடுக்கும் போது லைவா எடுக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கிறது இருக்கு சரியா? ஸோ நான் லைக் சில ஃபிளாஸ் நான் வந்து நோட் பண்ணேன். ஸோ அதனாலதான் நீ கிளாஸ்ல சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேவா? ஓகே மேம். ஓகேடா. ஸோ ஸோ ஓகே நாளைக்கு லைக் சம்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு வரீங்களா? ஸோ நாளைக்கு டெஸ்ட் வச்சிடலாமா இல்ல உங்களுக்கு ஸ்டில் டைமிங் வேணுமா? டெஸ்ட் டைம் வேணும் சொல்லுங்க, நாளைக்கு கிளாஸ் வச்சுட்டு எய்தர் மண்டே இல்ல மண்டே கூட டெஸ்ட் வந்து லைக் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? மேம் கொஞ்சம் டைம் வேணும் ஓகே. மதுமிதா உனக்கு? எஸ் மேம். டைம். ஓகே. ஸோ சவின் உனக்கும் லைக் நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துட்டுமா? ஓகே மேம். நாளைக்கு வச்சாலும் பரவாயில்ல மேம் எனக்கு. ஓகே சரி ஓகே. ஸோ லைக் நாளைக்கு வந்து நான் இந்த லைக் ரிமைனிங் 3 சம்ஸ் வந்து நாளைக்கு கிளாஸ்ல முடிச்சிடறேன். முடிச்சிட்டு லைக் லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் வந்து லைக் நான் உங்களுக்கு வந்து லைக் ரிவிஷனுக்கு டைம் கொடுக்குறேன் ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் சாப்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் சம் வரைக்கும் கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்றீங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு கிளாஸ்லயே வந்து லைக் கிளாரிஃபை பண்ணிடுறீங்க ஓகேவா? ஸோ மண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஓகேவா?
புரிஞ்சுதா? ஓகே மேம். மண்டே மேம் நான் வந்து ஒரு இன்னைக்கு செட் நடத்துற ஆஃப் என்னடா மேம் இன்னைக்கு நடத்துற கான்செப்ட் ஃபுல்லாவே கிளியர் மேம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க ரெஃபர் பண்ண சொன்னீங்க மேம் எக்ஸசைஸ் ஒன். ஆமா அதுல மட்டும் ஒரே ஒரு சின்ன ஸ்பார்க் டவுட் மேம். என்ன டவுட் என்ன மேம் சம் எக்ஸசைஸ் 13 மட்டும் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ண பெட்டரா இருக்கும். ஓகே சோ அதுல என்ன எனக்கு எந்த இடத்துல டவுட்டா ஐ மீன் எது கேக்குறேன்னு சொல்லு உனக்கு எந்த இடத்துல புரியலன்னு சொல்லு இல்ல செம்ம எடுக்கணும்னா நான் நாளைக்கு எடுக்கிறேன் ஓகேவா ஓகே மேம். மேம் பேலன்ஸ் ஷீட்ல வந்து 100ன்னு கொண்டு வரதுக்கான ரீசன் மட்டும் தான் மேம் புரியல. பேலன்ஸ் ஷீட்ல வந்து 100 வருதா எஸ் மேம். லைஃப் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்டிங் அக்கௌண்ட் ஸோ ஒரு நிமிஷம் 13 சம் இல்லஸ்ட்ரேஷன் அது கூட ரிலேட் ஆகுதா இல்ல அதுவும் இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கா மேம் ஃபார் மீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகேடா சோ நாளை கிளாஸ்ல நான் அதை உனக்கு கிளியர் பண்ணிடுறேன் ஓகேவா ஓகே மேம். ஓகேடா சோ மதுமிதா உனக்கு சோஃபார் ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா இல்ல மேம் மறுபடியும் இந்த டாபிக் மட்டும் எடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நோ மேம். ஓகே ஓகே சவின் உனக்கும் ஃபைன் தானே எஸ் மேம். ஓகே ஸோ ஸோ இன்னைக்கு ஃபைனல் கிளாஸ் ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாமா எஸ் மேம். எஸ் மேம். ஓகே பாய் தேங்க்யூ பாய் மேம். தேங்க்யூ மேம்.